ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த மாதிரி கிளே எடுத்துக்கோங்க. எய்தர் ஹோம்மேடு கிளே ஆர் மோல்டட் கிளே. 2த்துல எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்க்கு ஃபார்ம் பண்ணிட்டு, இத வந்து அப்படியே தரையில அதாவது இந்த மாரி ஃப்ளோர்ல வச்சுட்டு, பெரிய பின் இருக்கும் இல்லையா? அத எடுத்துக்கோங்க. அத எடுத்துட்டு அதுல இப்படியே மவுண்ட் பண்ணுங்க. அதாவது நல்லா எம்பெட் பண்ணணும். புதைக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அழகா இதுல புதைச்சுட்டு கொஞ்சம் தண்ணி லேசா தொட்டு, அழகா இத ஷைன் பண்ணி இந்த மாரி ஷேப்க்கு கொண்டுட்டு வந்துருங்க. இது 2 மணி நேரம் காய வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். பார்க்கறதுக்கு நாம கட்டி மாரி இருக்கு இல்லையா? ஸோ இது நல்லா காஞ்சிருச்சு. இந்த பின் பார்த்தீங்கன்னா, நம்ப கால்வாசி தான் வந்து எம்பெட் பண்ணியிருப்போம். ஸோ ஏன்னா, அப்பதான் அந்த பின் வந்து நம்மளால வேர் பண்ண முடியும் அதுக்காக. அடுத்து இந்த மாதிரி குட்டி கார்ட்போர்ட் பீஸ் ஒண்ணு எடுத்துருங்க. இத எடுத்துட்டு, இது பின்னாடி இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம வேஸ்ட் கிளாத் வீட்ல இருக்கும் இல்லையா? எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு, அதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிடணும். நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கிளாத்தையும், கார்ட்போர்ட் பீஸையும் இந்த மாதிரி ஒண்ணோட ஒண்ணு சேர்த்து இப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா, இந்த கிளாத் பீஸ் அந்த கார்ட்போர்ட் மேல வந்துரும். ஸோ இத நம்ம பண்ணிட்டதுக்கு அப்புறமா, நெக்ஸ்ட்டு இதுலயும் பார்த்தீங்கன்னா, சைட்ஸ்ல ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிட்டு, நான் பேலன்ஸ் இருக்கிற கிளாத் பீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். ஸோ தட் இந்த மாதிரி நமக்கு ஃபோல்டு பண்ணும்போது ஈஸியா வந்துரும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல வந்து இந்த மாரி பீட்ஸ வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம். ஸோ பீட்ஸ் வந்து ஸ்டிட்ச் பண்ணி பண்ணா தான் நல்லாருக்கும். ட்ரெண்டிங்ல இருக்க இந்த பீட் கிராஃப்ட் வந்து நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, கடையிலலாம் வந்து மோஸ்ட்லி வந்து ஹோம்மேடா நெறைய பேர் விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப காஸ்ட்லி. அடுத்து இந்த மாதிரி கிறிஸ்டல் செயின் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம எடுத்துடுறோம். இந்த செயின் ஸ்டோன இந்த மாதிரி இந்த பீடுக்கு உள்ள ஒரு லேயர் இந்த மாதிரி குடுத்துடுறோம். ஸோ இந்த 2 ப்ராசஸ்ல நம்ம பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்றோம். B7 000 கம்மெல்லாம் இருக்கு. க்ளூலாம் இருக்கு. அது கூட நீங்க யூஸ் பண்ணலாம். பட் பெட்டர் எனக்கு தெரிஞ்சு ஃபெவிபாண்ட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த செயின் ஸ்டோன ஃபுல்லா இதுல இந்த மாதிரி சுத்திடுறோம். அடுத்து இத இப்படியே விட்டுற போறதில்ல. இதுல நம்ம 3D மெட்டாலிக் கோன் இருக்கு இல்லையா? அந்த கோன் வச்சு நம்ம வரைய போறோம். ஸோ இத எப்படி நம்ம வரைய போறோம் அப்படின்றது தான் இதோட பியூட்டிய வந்து என்ஹான்ஸ் பண்ண போது. இப்போ ரீசன்ட் டேஸ்ல நான் பார்த்த வரைக்குமே பீடட் ஹேண்ட்மேட் இயரிங், பீடட் ஹேண்ட்மேட் நெக்லஸ் இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. பொங்கல் டைம்க்கு நீங்க இந்த மாதிரிலாம் வேர் பண்ணீங்க, இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணி வேர் பண்ணீங்கன்னா, ரொம்பவே டிஃபரெண்ட் அண்ட் சூப்பரா இருக்கும். காசு நீங்க வேஸ்ட் பண்ணி கடையில வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் DIY அப்படின்றத நம்ம எதுக்கு பண்றோம்? சீப்பா வீட்லயே நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். பட் நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ்ல ஸ்பெஷலாவே எப்பவுமே பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் மெட்டீரியல்ல இருந்தே சூப்பரான ஐடியாஸ்லாம் அடிக்கடி பண்றோம் இல்லையா? அதுல கண்டிப்பா எது எதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ, அத நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வகையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் செஞ்சுட்ருக்கோம். பொறுத்திருந்து கடைசில அது என்னன்னு நீங்களே பாருங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 3D அவுட்லைனர் கோன் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ரோஸ் கலர் குடுத்துருக்கேன். அடுத்து பிளாக் கலர் குடுத்து அத ஹைலைட் பண்றேன். எந்த மாதிரியான கலர் காம்பினேஷன் நம்ம குடுக்குறோம் அப்படின்றது தான் ஒரு ஆர்ட்டோட அழகே. ஸோ நம்ம கலைநயமிக்கமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படும்போது, கலர் காம்பினேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இது நல்லா காயறதுக்கு எப்படியும் உங்களுக்கு ஒரு 5 to 6 ஹார்ஸ் ஆகும். அதையும் சொல்லிடுறேன். ஸோ நீங்க வேர் பண்ணணும்னு அப்படின்னு பிளான் பண்ணும்போது, ஒரு 2 டேஸ் பிஃபோர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இது காஞ்சு நல்லா செட் ஆகி சூப்பரா வரும். அதுக்குனால நீங்க வார்னிஷ் குடுத்தும் இத சீல் பண்ணலாம். அதுவும் பெட்டர் ஐடியா. ஸோ தட் உங்களுக்கு இது டேமேஜ் ஆகுறது ரொம்ப கம்மி. அந்த மாதிரி இருக்கும். லாங் டைம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு வெளியில போய் காச கொட்டி நம்ம நெறைய விஷயங்கள் பண்றதுக்கு, வீட்ல இருந்தே அழகழகா பண்றதுக்கான ஐடியா ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ்ல நெறைய உங்களுக்கு இருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ்ல இருக்கிற எல்லா வீடியோவும் பார்த்து, வீட்லயே ஒரு DIY குயின் ஆயிடுங்க. இப்ப இது காஞ்சதுக்கு அப்புறமா இது பின்னாடி இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த சேஃப்டி பின் எம்பெட்டட் இந்த கிளேவ எடுத்துடுறோம். எடுத்துட்டு இதுல ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிடுறோம். இதையும் நல்லா வந்து காய வச்சிடணும். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணீங்கன்னா 7 மினிட்ஸ் காய வச்ச பிறகு 2 சர்ஃபேஸஸையும் ஒட்டணும் அப்படின்றது தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது 2த்தையும் இப்ப நம்ம அழகா இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா, ரொம்ப கியூட்டான ஒரு சாரி ப்ரூஷ் அப்படின்றது ரெடி. சாரி ப்ரூஷ் அப்படின்னா சாரிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களோட எந்த ஃபேன்சியான ட்ரெஸ்ஸுக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணலாம். சுடிதாருக்கு யூஸ் பண்ணலாம்.
ஃப்ராக் எதுக்கு வேணாலும் நீங்க இதை யூஸ் பண்ணலாம். பட் கலர் காம்பினேஷன் மட்டும் உங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் மல்டி கலர் தான் இது குடுத்துருக்கேன் அப்படின்றதுனால, இத நீங்க வேர் பண்ணும்போதே எக்ஸ்ட்ராடினரியா ரொம்ப பார்க்கறதுக்கே அழகா, யுனிக்கா ஒரு அட்ராக்டிவ்னெஸ்ஸ இது உங்களுக்கு கண்டிப்பா குடுக்கும். ஸோ இந்த சாரி ப்ரூஷ் அப்படின்றது நீங்க சுடிதார் இல்ல எந்த ஃபேன்சி ட்ரெஸ்க்கு வேணாலும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கே ரொம்ப நீட் அண்ட் ட்ரெண்டிங் லுக்ல இருக்கும். ஏன்னா அந்த பீட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருக்கிறதுனால. ஸோ கலர் காம்பினேஷன் எப்பவுமே ஒரு ஆர்ட்டுக்கு முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா இத நீங்க மல்டிபிள் ட்ரெஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப கார்ட்போர்ட் வச்சு இதுல ஸ்டிக் பண்ணோம்ல, அந்த ஸ்டிக் பண்ணதுக்கு பதிலா நீங்க வந்து டெம்பரரியா டபுள் டேப் வச்சு இதுல ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா சூப்பரா நீங்க பண்ணி வச்சுட்டு, என்னென்ன நாளுக்கு என்னென்ன ட்ரெஸ் போறீங்களோ அதுக்கேத்த மாதிரி இந்த ப்ரூஷ வந்து நீங்க மாத்தி ஸ்டிக் பண்ணிக்கலாம். சூப்பரா? ஸோ ஒரு ரீயூஸ் ஐடியால ஒரு ரீயூஸ் ஐடியா. எப்படி? சூப்பரான ஐடியாவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.